தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே என் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு, விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள். நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா, அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்க கூடாதா? ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும்? இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஜெயகாந்தன் சொன்ன பதில். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும், தமிழ் செழிக்க வேண்டும். உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும், செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும், மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும். நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலைக்காட்சியில் வருகிறது, வானொலியில் வருகிறது, சுவரொட்டியில் வருகிறது, உச்சரிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே, ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம். தமிழ் செல்வி, தேன்மொழி, செங்குட்டுவன், சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே? பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது, கல்லூரியில் ஒலிக்கிறது, அழைக்கிற போது ஒலிக்கிறது, திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருக்கிறது, ரேஷன் கார்டில் வருகிறது. உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது, தமிழ் ஆட்சி செய்கிறது. ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது. அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு பரிந்துரைக்கிறேன், நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள். ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை ஒன்று கேட்கிறேன், ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது? கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது? ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது? நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும், அப்படித்தானே ஆக்க முடியும். அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கருதலாம், காளிமுத்து காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவர் உடல் மொழியை பார்த்து, அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை. இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் நம்மவன், நம் மன்னவன், என்னுடைய உறவினன். உறவினன் என்றால் ஜாதி கீதி எனக்கு தெரியாது, யாரையும் நான் கேட்கறது இல்லை. தமிழன், பச்சை தமிழன், நிறத்தால் கருப்பு தமிழன், இவனை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் கருதினேன். யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது. நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு நடிகர்
தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார். அந்த இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார், இதான் என்னுடைய முதல் படம், தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா படத்துல? ஒரு இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர், எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா? ஏன் மேன், உன் முகத்துக்கு க்ளோஸ்அப் கேக்குதா? உன் முகம் சரியில்லை, பல்லு வேற எத்திக்கிட்டு இருக்கு, க்ளோஸ்அப் போட்டா படத்துல ஒரு அருவருப்பு வரும், வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் எல்லிஸ் ஆர் டங்கன். அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பார வேண்டிய காலம் வந்தாலும் வரும். இன்னொரு நடிகர், இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள். ஏன்? இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது, இப்படி சொல்லியிருக்காங்க. இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல இருக்கிறது, வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள், அது எப்படிங்க முடியும்? இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு KR ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் 50 ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டு விட்டு போனான். யாரை யார் நிராகரிப்பது? காளிமுத்துவை நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும். ஒரு நடிகை, ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை. ஒரு நடிகை வருகிறார், அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார். இந்த கோணம் மறுகோணம், இப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்கிறார். பெண்ணை வரவழைத்து பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், பெண்ணே, இன்னும் சினிமாவுக்கான முக வெட்டு முக கோணம் இன்னும் வரவில்லை, இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ் இன்னும் உனக்கு வந்து சேரவில்லை, வருமா வராதா தெரியாது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு போட்டோவை அனுப்பு, என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர், நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாலினி. இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக் கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது. இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம் நண்பர்களே, நீட்டி முழக்க ஆசைதான், ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ, பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிசூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடிகட்டி பறந்திருக்கிறது. நான் இப்போது ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுமா நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும், அல்லது நாளை விடுவதற்குள். எப்படி தெரியுமா ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? நான் இங்கு பேசுகிறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன், காலையில 5 மணிக்கு எழுந்து 5:45 என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க. 3/4 மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சுட்டு ஒரு காலையில் பத்திரிகை படிக்கலைன்னா பைத்தியம் முடிச்சிடும். பத்திரிகை படிக்க உட்கார்றேன், தொலைபேசி வருகிறது 6:15. ஐயா, நேற்று சாயந்தரம் நீங்க பேசின பேச்சு அற்புதம், பின்னிட்டீங்க, இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கலாம். எப்படி? நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை 6:15 வந்து விமர்சனம் வருகிறது, பாராட்டு வருகிறது. பூமாலையோ
அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது. இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம். உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன். தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலின் நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். தமிழ்நாட்டின் விழுமியங்களை, தமிழ்நாட்டின் மேன்மைகளை, இலக்கியங்களை, நல்லியல்புகளை, இன்னும் செத்து போகாத நீதியை, இன்னும் தோற்று போகாத உறவுகளை, இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போது சொல்கிறேன், எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடல்கள் வந்து தெரியுமா? கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். வானம் அழுவது மழையெனும் போது, வையம் அழுவது பனியெனும் போது, கானம் அழுவது கலையெனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? வானம் அழுவது மழையெனும் போது, வையம் அழுவது பனியெனும் போது, கானம் அழுவது கலையெனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? இது ஒரு கவிதை, தூரத்தில் இருக்கு. இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான். ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல, ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசையன் துடிப்பான். அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு. அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி. இவர் பாட்டார். கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு, சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு, பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு. இந்த கவிதையை தூக்கி அங்க வச்சாரு. எப்படி வச்சாரு? இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். அதை கொண்டு வந்து இங்க பந்தி போட்டார். இப்போது கவிதையின் அனுபவத்தை, கவிதையின் வீச்சை, கவிதையின் செழுமையை, அதன் பரவசத்தை, கவிதை என்ற உள்ளீட்டை கொண்டு வந்து பாடலுக்குள் அவர் பதியம் போட்ட பொழுது தமிழர்கள் கவிதையும் படித்தார்கள், பாடலும் கேட்டார்கள். இது ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதை, அவன் கொடுக்கிற சீதனம், அவருடைய கொடை.